கத்தர் என்ன சொல்றாருன்னா, படகுல ஏறிட்டார். சரி, படகுல நின்னு பேசி இருக்கலாம், இன்னும் சொல்ல கொஞ்சம் தள்ளி கொண்டு போன்றார். அப்ப இன்னும் தள்ளி கொண்டு போய் பேசணும்னா ஆண்டவர் அந்த கூட்டத்துக்கு ஒரு சத்தமா பேசணும்னு எவ்வளவு சத்தம் போட்டிருக்கணும். ஏன் ஆண்டவரே படகு இவ்வளவு தள்ளி கொண்டு போய் இவ்வளவு சத்தம் போட்டு பேசுறீங்கன்னா, இதை நம்ம சும்மா படிச்சுட்டு விட்டுட்டோம் தெரியும். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நான் இது தியானிக்கும் போது அறிந்து கொண்டேன், 1,00,000 பேர் அந்த கூட்டத்துல இருந்தாலும் ஆண்டவர் பேச விரும்பினது யாருக்கு தெரியுமா? இந்த பேதுருக்காக. ஹல்லேலூயா. கரையிலிருந்து பேசும்போது கூட்டத்தோட தான் பேதுரு கேட்டிருந்திருப்பாரு. ஆனா இப்ப படகை தள்ளி கொண்டு பேசும்போது நான் நினைக்கிறேன், மற்ற காதுல அந்த வார்த்தை போறதுக்கு முன்னாடி இந்த காதுல அந்த வார்த்தை போயிருக்கு. ஹல்லேலூயா. என் நிலை அறிந்தவர், என்னோடு பேசுகிறவர் என்று நம்புறவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு சபை, ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, இன்னைக்கு உங்க கூட தான் கத்தர் பேசணும்னு திட்டம் வச்சிருக்கிறாங்க. 1,00,000 பேர் இந்த கூட்டத்தில் இருந்தால் பேச வேண்டியது உங்கள்கிட்ட பேசுவார், பேச வேண்டியது உங்கள்கிட்ட பேசுவார், உங்க காது கேட்கும்படி பேசுவார், உங்க பக்கத்துல நின்று பேசுவார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள் எனக்காய் பேசுகிற